ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏழாம் அறிவு. நம்ம இந்தியாவில் பின்பற்றக்கூடிய சில வித்தியாசமான திருமண சடங்கு முறைகள் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஏழாம் அறிவு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இந்திய நாடு பல்வேறு கலாச்சாரங்களும் பல்வேறு மொழிகளும் ஒன்றிணைந்த ஒரு நாடு. அதனால் தான் இங்கு ஒவ்வொரு மாநிலமும் உண்ணும் உணவு, உடுத்தும் உடை, பேசும் மொழி என அனைத்திலும் வேறுபட்டு காணப்படுகிறது. அதே போல்தான் இங்கு திருமண சடங்குகளும் பலவிதமாக உள்ளன. அப்படிப்பட்ட வித்தியாசமான மரபுகளை கொண்ட திருமண முறைகள் பற்றி பார்க்கலாம் வாங்க. வங்காள திருமண முறை. இந்த வங்காளத்தை பொறுத்தவரை ஒரு தாய் தனது மகனின் அல்லது மகளின் திருமணத்துல கலந்து கொள்ள கூடாதாம். பல வங்காள திருமணங்கள்ல பெற்ற தாய்க்கு திருமணத்துல கலந்து கொள்ள அனுமதி இல்லையாம். ஏனென்றால் திருமணத்தில் தாய் இருந்தால் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் தீங்கு விளைவிக்கும் என்று ஒரு நம்பிக்கை அவர்களிடையே உள்ளது. உத்தரப்பிரதேச திருமண முறை. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சார்சால் போன்ற பழங்குடி மக்கள் பகுதிகளில் மணமகனையும் மணமகளையும் தக்காளி பழம் வீசி வரவேற்கின்றனர். அதாவது திருமணம் முடிந்த கையோடு மணமக்கள் மீது நாம் அரிசியில் வாழ்த்து சொல்லுவது போல அவர்கள் மணமக்கள் மீது தக்காளி பழங்கள் எரிந்து வாழ்த்துவார்களாம். இது எதற்காக என்றால் திருமணமான தம்பதிகளின் பொறுமை நிலை மற்றும் சகிப்புத்தன்மையை சோதிக்கவும் திருமணத்தில் வரும் மன அழுத்தத்தை குறைக்கவும் இந்த சடங்கு நடத்தப்படுவதாக அவர்கள் நம்புகிறார்கள். மகாராஷ்டிரா திருமண முறை. மகாராஷ்டிரா திருமணங்களில் ஒரு வித்தியாசமான அதே சமயத்தில் நகைச்சுவையாகவும் ஒரு சடங்கு பின்பற்றப்படுகிறது. அது மணமகளின் சகோதரி மணமகனின் காதை முறுக்குவாராம். அதாவது திருமணத்திற்கு பிறகு மணமகன் மணமகளை ஒழுங்காக கவனித்துக் கொள்ளாவிட்டால் செல்லமாக மிரட்டும் விதமாக இந்த சடங்கு அங்கு நடத்தப்படுகிறதாம். மணிப்பூரி திருமண முறை. பாரம்பரிய மணிப்பூரி திருமணங்களில் இந்த சடங்கு பின்பற்றப்படுகிறது. அதாவது மணமகளும் மணமகனும் அருகில் உள்ள குளத்தில் 2 மீன்களை விட வைப்பார்களாம். மீன் நீந்தி செல்லும் திசைகள் மற்றும் இயக்கங்களை பொறுத்து மணமக்களோட திருமண உறவு எப்படி இருக்கும் என்பதை தீர்மானிப்பாங்களாம். பீகார் திருமண முறை. இவர்கள் திருமண சடங்கின்படி திருமணமான புதுமண தம்பதிகள் முதலாய் வீட்டுக்குள் நுழைந்தவுடன் மணமக்களுக்கு ஒரு சவாலான ஒரு சடங்கு கொடுக்கப்படுகிறது. அதாவது தம்பதிகள் தங்கள் தலையில் மண்பானைகளை வைத்துக் கொண்டு அந்த பானை கீழே விழாமல் பெரியவர்களின் காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். மலையாள திருமண முறை. திருமண முறைகளில் ஒரு சில பகுதிகளில் மணமக்கள் அக்னியை 7 முறை சுற்றி வருவார்கள். ஆனால் கேரளாவில் மலையாள திருமணங்களில் மணமக்கள் 3 முறை மட்டுமே சுற்றி வர வேண்டும் என்று அவர்கள் பின்பற்றுகின்றனர். அசாம் திருமண முறை. அசாமில் ரபா பழங்குடி மக்கள் திருமண முறை மிகவும் எளிமையான சடங்குகளை கொண்டு நடத்தப்படுகிறது. திருமணங்கள் என்றாலே சடங்குகள் போன்ற நிகழ்வுகளுக்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும். ஆனால் இந்த மக்கள் வெறும் 2 மாலை மாற்றுவதோடு எளிமையான முறையில் தங்கள் திருமணத்தை முடித்துக் கொள்கின்றனர். குஜராத்தி திருமணம். இந்த திருமணத்தை பொறுத்தவரை ஒரு சடங்கு பின்பற்றப்படுகிறது. அதில் மணமகளின் தாய் மணமகனுக்கு ஆரத்தி எடுத்துவிட்டு மணமகனின் மூக்கை விளையாட்டாக இழுப்பாராம். இது மணமகன் தாழ்மையாக இருக்க வேண்டும் என்பதை நினைவூட்டும் வகையில் செய்யப்படுகிறது. ஆந்திராபாத் எனும் மகாராஷ்டிரா திருமணம். இதில் மணமகளையும் மணமகனையும் பிரிப்பதற்காக அவர்களுக்கு இடையில் ஒரு துணி கட்டப்படுகிறது. அது மணமகனும் மணமகளும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள கூடாது என்பதற்காக கட்டப்படுகிறது. மணமகன் தாலி கட்டிய பின்புதான் அந்த துணி அகற்றப்பட்டு மணமக்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள முடியும். பஞ்சாபி திருமண முறை. இந்த திருமணத்தில் உள்ள கடோ கரோலி எனும் சட்டத்தின்படி மணமகன் மற்றும் மணமகளின் தாயும் அங்கு உள்ள கோவிலுக்கு சென்று ஒரு பானையில் நீர் நிரப்பி எடுத்து வர வேண்டும். திருமணத்திற்கு முன்பு மணமக்கள் அந்த நீரில் தான் குளிக்க வேண்டும். மேலும் இந்த நீர் புனிதமானதாக அவர்கள் கருதுகிறார்கள். மேலும் ஒரு குஜராத்தி திருமண முறை. குஜராத்தி பாரம்பரிய திருமணங்களில் இது பின்பற்றப்படுகிறது. இதன்படி திருமண இடத்திற்குள் நுழையும் முன் மணமகனின் காலை மணமகனின் தந்தை பால் மற்றும் தேன் போன்றவற்றை கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும். கடைசியாக நம்ம நிறைய பேருக்கு தெரிந்த ஒரு சடங்கு. அது என்னவென்றால் திருமணமாகாத ஒரு பெண்ணுக்கோ அல்லது ஆணுக்கோ ஏதாவது தோஷம் இருந்தால் ஒரு மரத்திற்கோ அல்லது நாய்க்கோ திருமணம் செய்து வைப்பார்கள். அதன் பிறகு மனிதர்களுக்கு திருமணம் செய்ய தகுதி பெறுகிறார்கள் என்றும் அது அவர்களின் 2வது திருமணம் என்றும் கருதுகின்றனர். இவ்வாறு செய்வதன் மூலம் அவர்களுக்கு எந்தவித தீங்கும் நேராது என்று அவர்கள் நம்புகின்றனர். இது இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் பின்பற்றப்படும் ஒரு சடங்கு ஆகும். இது போன்ற வித்தியாசமான சடங்குகளை நீங்கள் கேள்விப்பட்டிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஏழாம் அறிவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.